லாஸ்ட் வீடியோவில் பைத்தான் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணி நம்ம அதை எப்படி ரன் பண்ணுறது அண்ட் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ ஆல்ரெடி ஐ ஹோப் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பைத்தான் சாஃப்ட்வேர் இருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தான் சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டமில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் சர்ச் பாக்ஸில் பைத்தான் கொடுத்துக்கோங்க, அது வந்துடும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் ஓப்பன் த கமாண்ட் லைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் பிஓன்னு கொடுத்து பைத்தான் ஷார்ட்டாக பிஓன்னு போட்டிருப்பாங்க, போட்டு ஹைஃபோன் போட்டு வீன் போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை நான் பைத்தானில் ரன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, ஒன்று எனக்கு ஐடி தேவை, இல்லைனா எடிட்டர் தேவை. இப்போதைக்கு நான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க. அதனால் நம்ம ஒரு நார்மலாக ஒரு சின்ன எடிட்டர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸ்டான ஐடி நிறைய இருக்குது. பட் நம்ம சிம்பிளாக நம்ம நோட்பேட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை. கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங் நோட்பேட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் எடிட்டர் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னு டேரெக்டாக அட்வான்ஸ்டான ஐடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைச்சாம் இருக்குது, விஎஸ் கோட் இருக்குது, இப்படி நிறைய ஐடி இருக்குது. பட் நம்ம அதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக நோட்பேட் எடிட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹலோ பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் இப்போ சிம்பிளாக ஒரு அவுட்புட் இன்புட்டில் கொடுத்து அதை நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை ஜஸ்ட் நான் இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஃபாண்ட் சைஸை நான் இப்போ இதில் இது பண்ணிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு இது ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆயிரும். இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் பிரிண்ட்டுங்கிற ஒரு இது கொடுத்து அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹலோ பைத்தான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பைத்தான்லாம் இப்போ நம்ம ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ system.out.println யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜிலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்போம், இல்லை ஒரு கீவேர்டு வச்சுருப்போம். அதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு அந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதில் நம்ம பைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிரிண்ட்டுங்களை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஹலோ பைத்தான் அப்படிங்கிற நான் இதை என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். இப்போ ஹலோ பைத்தான் கொடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் செமிகோலன் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஜாவாலலாம் பார்த்தீங்கன்னா ஜாவா பிஹெச்பிலாம் இப்போ பிஹெச்பியில் ஒரு இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுவோம்னா ஹலோ பிஹெச்பி இந்த மாதிரி கொடுத்துருவோம். பட் நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹலோ பிஹெச்பின்னு கொடுத்தா இதில் முடிஞ்சு இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா செமிகோலன் போடுவோம். பட் நம்ம இங்கே என்ன பண்ண மாட்டோம்னா, இதில் நம்ம செமிகோலன் எதுவும் போட மாட்டோம். ஆக்சுவலாக செமிகோலன் போடுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனை எண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா செமிகோலன் போடுவோம். பட் இங்கே பைத்தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு வந்தாலும் அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் பிரிண்ட் ஆயிடும். பட் இங்கே அப்படி கிடையாது. பிஹெச்பியில் நம்ம அடுத்த லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த லைன் எடுக்காது. நம்ம ஒரு லைனை எண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பிஹெச்பி ஜாவா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லைனை எண்ட் பண்ணுறதுக்கு செமிகோலன் கொடுத்து எண்ட் பண்ணுவோம். பட் பைத்தானில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு லைனை எண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த லைன் நெக்ஸ்ட் புதுசாக ஒரு லைன் வந்தால் அதோட அந்த லைன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால இப்போ நிறைய கோடிங்கில் பிஹெச்பிலாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சின்டாக்ஸ் செமிகோலன் போடாமல் விட்டுருப்போம், அதனால இஷ்யூ வந்துட்டு இருக்கும். பட் பைத்தானில் அந்த மாதிரி இஷ்யூலாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறேன், எந்த ஒரு செமிகோலனும் நான் இப்போ போடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இப்போ நான் பிரிண்ட்டில் ஹலோ பைத்தான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹலோ பைத்தான்னா கண்டிப்பாக எனக்கு வரும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஃபைலில் போய் சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்கில் அதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பிசியில் எனக்கு நிறைய டிஸ்க் இருக்குது. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, டியில் எனக்கு ஒரு ஃபோல்டர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்டர் நேம் வெற்றி பைத்தான் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெற்றி பைத்தானுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் எப்படினாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறலாம் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபைல் நேம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, டாட் கொடுத்து இப்போ நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம்னா பைத்தானில் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பைத்தானை சேவ் பண்ணுறதுக்கு டாட் பிஓன்னு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிஹெச்பியில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, டாட் பிஹெச்பின்னு வரும். சப்போஸ் நீங்கள் HTML யூஸ் பண்ணுறீங்கன்னா டாட் HTML வரும். சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறதுனா டாட் சிஎஸ்எஸ் வரும். ஜாவாவில் யூஸ் பண்ணுறதுனா ஜாவான்னு வரும். ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுனா டாட் ஜேஎஸ்ன்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஷார்ட்டாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம சேவ் பண்ண மட்டும் தான் என்ன ஆகும்னா, அது ஒரு பைத்தான் ஃபைலா இல்லை ஒரு ஜாவா ஃபைலாங்கிறது நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, டாட் பிஓன்னு போட்டு இந்த ஃபைலை நான் இப்போ இதில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அந்த டேரக்டில் போய் அதில் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம டியில்
நான் என்ன பண்ணேன்னா வெற்றி பைத்தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஃபைலாக இதில் இருக்குது. இப்போது டாட் பைத்தான் ஃபைலாக இது இருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பண்ணுறதுலாம் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் அவுட்புட் எடுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அட்வான்ஸ்டான ஐடி யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் அதில் எப்போ வரும், அவுட்புட் வந்து நமக்கு அது வந்து ப்ரௌசரில் வியூ ஆயிரும். இப்போவே அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கமாண்ட் லைன்லேயே வந்துடும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நமக்கு என்ன வரும்னா, நம்ம வந்து கமாண்ட் லைனில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ரன் பண்ணுறது கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிக்கலாம். எல்லாமே மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரோக்ராமே கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் தான் வரும். இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம்ங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் நமக்கு ரன் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சிஎம்டி நான் அதில் கொடுத்துக்கிறேன். சிஎம்டி கொடுத்தப்பறம் எனக்கு என்ன வருதுன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஎம்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அது எதில் ஓப்பன் ஆயிருக்குன்னா, சி டிஸ்கில் யூசர்ஸில் ஜனனி வெற்றி அப்படிங்கிறதுல இதாயிருக்கு. ஸோ ஜனனி வெற்றினா இது என்னோட யூசர் நேம் தான். அது இப்போ இதில் இதாயிருக்குன்னா, இப்போது சியில் யூசர்ஸில் ஜனனி வெற்றி இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்ன ஃபைல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன பண்ணால் ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தா எனக்கு என்ன இந்த இதில் இதாகல. இப்போ நம்ம இதை விட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருந்து நம்ம இப்போ அடுத்த ஒரு இதுக்கு போக போகிறோம். அடுத்த இதுக்கு மீன்ஸ் என்ன வந்து டிக்கு போக போகிறோம். இப்போ சப்போஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து சிலே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சிடி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தர் அதில் இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து டியில் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து ரொம்ப உங்களை குழப்பிக்க வேண்டாம். இப்போ எல்எஸ் வந்து நம்ம நாட் ரெகனைஸ்ட் வருது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நாட் ரெகனைஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, பைத்தான் வந்து இங்கே கரெக்டாக செட் பண்ணல அப்படிங்கிறது அதான் ரீசன். எப்போதும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக செட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இஷ்யூ வரும் நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிலேருந்து டிக்கு போக போகிறேன். ஸோ சிலேருந்து டிக்கு போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சிடி கொடுத்து ஒரு டபுள் டாட் கொடுத்துக்கோங்க. டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜனனி வெற்றிலேருந்து யூசர்ஸ்க்கு போயிடும். இப்போ யூசர்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல இப்போ அகைன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்ஸில் இருந்து சிக்கு போக போகிறேன். அகைன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கு போக போகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இப்போ நான் சிக்கு வந்துட்டேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போகிறேன், சிலேருந்து டிக்கு போக போகிறேன். சிலேருந்து டிக்கு போனால் இப்போ சிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் டிஸ்க். இப்போ நான் டிக்கு போயிட்டேன். இப்போ டேரக்டாக இந்த இடத்துலேயே வந்து சிடிக்கு பதிலாக டின்னு கொடுத்தா எனக்கு வந்திருக்கும். பட் நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்து போகிறதுக்கு எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் என்ன வந்துட்டேன், டிக்கு வந்துட்டேன். பட் நம்ம ப்ராஜெக்ட் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியில் வெற்றி பைத்தானுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. அப்போ நான் இதில் என்ன பண்ணணும்னா, சிடி வெற்றி பைத்தான் இந்த இதை வந்து நான் என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் இப்போ சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெற்றி பைத்தான் இதில் வந்துட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபைலை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். எப்போவுமே பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, பைத்தான் ஸ்பேஸ் கொடுத்து, இப்போ இந்த பைத்தான்கிறது காமனாக நம்ம பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே பைத்தான்கிறது கொடுக்கணும். கொடுத்து இப்போ நம்ம இதை மேனுவலாக ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். பட் அட்வான்ஸ் டீட்டாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி இதை இன்பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம டேட்டா ரன்கிற பட்டனை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆயிரும். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் மேனுவலாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கனால இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பைத்தான் கொடுத்து ஃபைல் நேம், அப்புறம் வந்து நம்ம என்ன ஃபைல் நேம்ல சேவ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைல் நேம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் .py. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா .py. இப்போ எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹலோ பைத்தான் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ். இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் இதில் வந்து பிரிண்ட் ஹலோ பைத்தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அடிஷன் கூட நம்ம போடணும்னா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடிஷன் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் வந்து இப்போ ஏ ஈக்குவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு வந்து ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வேரியபிள்லாம் என்னன்னா வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வேரியபிள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேரியபிள்லாம் என்னன்னா வந்து ஒரு வேல்யூவை வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுடும், அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும். இப்போ நான் ஏ ஈக்குவல் நான் 10 கொடுத்துக்கிறேன். அப்புறம் பி ஈக்குவல் என்ன பண்ணிக்கிறேன், பி ஈக்குவல் 10 கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பின்னு போட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண போறேன். டேட்டா வந்து நான் இப்போ சியில் வந்து த ஆன்சர் இஸ் த சம் இஸ் போட்டுக்கலாம். த சம் இஸ் போட்டு இந்த டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி நான் என்ன பண்ணினா சீன் போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல இந்த சம் இஸ் 20ன்னு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டேரெக்டாக நான் இன்புட்டில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக இன்புட்டில் அசைன் பண்ணியிருக்கேன்னா
சாரி டேட்டா இன்புட் மீன்ஸ் என்ன, நான் ஃபஸ்ட்டு நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். இப்படி வேல்யூ அசைன் பண்ணாமல் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, அசைன் பண்ணாமல் நம்ம இன்புட்டில் கொடுத்து கூட வாங்கலாம். அது வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு எப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளலாம் போனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிரிண்ட்டுங்கிறத வந்து யூஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி, சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுல எப்படி நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அப்புறம் வந்து இப்போது இதில் ஏ = நான் 10 அசைன் பண்ணியிருக்கேன். அதனால நான் 10 அசைன் பண்ணாமல் டேரெக்டாக இன்புட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்புட் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ என்டர் ஏ வேல்யூ இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். என்டர் ஏ வேல்யூ கொடுத்து அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இன்புட்டுங்கிற கீவேர்டு என்ன பண்ணணும்னா, இன்புட் அந்த இதை வந்து நம்ம கொடுக்குறதுக்காண்டி அந்த ஸ்பேஸ் வந்து அலகேட் பண்ணுவோம் இன்புட்னு கொடுத்து. அதனால் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அடுத்த ஃபர்தர் வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போவே அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணி ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எல்எஸ் ப்ரோக்ராம் எங்களுக்கு எரர் வந்தது. அது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் என்னோட ஒரு லேப்டாப், என்னோட லேப்டாப் இன்னொரு இதில் வந்து என்ன பண்ணேன், லினக்ஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன், உபுண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைலை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்னு கொடுப்போம். ஸோ பட் இது வந்து விண்டோஸ்க்கு வந்து எல்எஸ்ன்னு வராது. நான் அந்த ஞாபகத்தில் இது எல்எஸ்ன்னு போட்டேன். விண்டோஸில் வந்து எல்எஸ் மீன்ஸ் தான் லிஸ்ட் ஃபைல்ஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். பட் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா டிஐஆர்னு போட்டால் டேரக்டரி, அந்த டேரக்டரியில் என்னென்ன ஃபைலாக இருக்குது, அது எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம டிஐஆர்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபர்தர் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நான் வேறு இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக. இப்போ கண்டிஷன் இருக்குது, கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் இருக்குது, ஐடென்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி இன்டென்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.